அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்வுலக மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வுலகில் நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு வரும் ஒரே ஜீவன் நமது தாய்தான். ஒவ்வொரு நாள் அவரை விட்டு பிரிந்திருந்தாலும் நம் மனம் அவரை பார்க்க ஏங்கிவிடும். ஆதலால் நம் முதலாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் அது நமது தாய்க்கு தான். பின்பு அவரை பெற்ற தாய்க்கும் நாம் கண்டிப்பாக தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம் வாழ்வில் ஒரு பெரும் பங்கு வகித்து வருகிறார்கள். தாய், தந்தை, தங்கை, அக்கா போன்ற பல உறவுகள் இருந்தாலுமே கூட தாத்தா, பாட்டி என்ற இருவுறவு இருந்தால்தான் நம் வாழ்வில் நாம் மிகச்சிறந்த வாழ்க்கையாக கருத முடியும். என் வாழ்வில் எனக்கு முன்னுதாரணமாகவும் நான் பார்த்து கண்டு ரசிக்கும் 2 பெண்மணிகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் என் அம்மா சாமனா அவர்களும் மற்றும் எனது பாட்டி கோ மாதேஸ்வரி அவர்களும் தான். என் தாய் கணவரால் கைவிடப்பட்டவர். சிறு வயதிலேயே கணவரை இழந்துமே கூட 2 பெண் குழந்தைகளை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்ற துணிவும் துணிச்சலும் அவர்களிடையே வந்தது. நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு திருக்குறளை சொல்லி தர தொடங்கினார். அப்பொழுது எனக்கு திருக்குறள் என்றால் என்னவென்றே தெரியாது. திருவள்ளுவரை கூட தாத்தா என்றுதான் எனக்கு புரிய வைத்தார். பின்புதான் அவர் தேவப்புலவர் என்பதே எனக்கு புரிந்து கொண்ட முடிந்தது. இதையெல்லாம் செய்த என் தாய் 2019ஆம் ஆண்டு திருக்குறளை முடித்து திருக்குறள் மணி விருதினையும் பெற்று 1330 பொற்காசுகளையும் பெற்ற அந்த நிமிடம் என் வாழ்விலும் என் தங்கை மற்றும் பாட்டி வாழ்விலும் மறக்க முடியாத ஒரு சூழலாக அமைந்து வருகிறது. மற்றும் என் தாத்தா, பாட்டி இருவருமே என் தாய்க்கு மிக பலமாக இருக்கின்றனர். என் தாய் 2020ஆம் ஆண்டு நான் திருக்குறள் முடிக்கும் போது திருக்குறள் மன்றம் என்னும் நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு கொரோனா என்ற சூழல் வந்த பிறகு அதை அப்படியே நிறுத்தினாலும் கூட என் அம்மாவது திருக்குறள் சிந்தனையானது அவரை கைவிடவில்லை. மாதந்தோறும் சம்பளம் தந்து கொண்டுதான் இருந்தது. அந்த திருக்குறள் மன்றத்தில் என் அம்மா ஆசிரியராகவும் என் பாட்டி துணை ஆசிரியராகவும் நான் மற்றும் என் தங்கை அங்கு படிக்கும் மாணவிகளாகவும் திகழ்ந்து வந்தோம். பின்பு பல சூழல்களை கடந்து இன்று நானும் திருக்குறள் 1330 திருக்குறள் பாக்களை முடித்து உங்கள் முன் திருக்குறள் செல்விமா சங்கரியாக நின்று வருகிறேன். என் பாட்டி எனக்கு தந்தையாகவும் என் அம்மா எனக்கு தாய் மற்றும் தந்தையாகவும் அர்த்தநாதீஸ்வரரையே என் கண்ணால் பார்க்கும் நிகழ்வை இவர்கள் இருவருமே என்னிடம் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் இருவருமே நான் என் வாழ்வில் முன்னுதாரணமாகவும் மற்றும் ஒரு சிறந்த பெண்மணியாகவும் விளங்குபவர்களாக விளங்குகிறார்கள். ஆகவே என் வாழ்வில் ஒரு சிறந்த பெண்மணியும் எனக்கு முன்னுதாரணமாக விளங்குபவரும் சாமனா மற்றும் கோ மாதேஸ்வரியே ஆவர். நன்றி, வணக்கம்.